முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஹாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கர்ட் ஹேக்கினோட ஒரு ரெக்கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ட் ஹேக்கினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட WWE ஒரு 201 மேட்ச் வந்து கண்டினியூஸாக வந்து தோத்துருக்காரு. அவருடைய ரெக்கார்டு வந்து 250ஓட முடியுமா 300ஓட முடியுமா அப்படின்றது வந்து இது வரைக்கும் தெரியல. அவருடைய ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு வெற்றியை தான் வந்து ரெக்கார்டாக வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். கோல்டுபெர்க் வந்து பார்த்தீங்கன்னா 173 மேட்ச் வந்து கண்டினியூஸாக வந்து வின் பண்ணார், ஒரு வாட்டி கூட தோக்காம. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் 21 ரெஸ்ல்மேனியா வந்து அவர் கண்டினியூஸா வந்து தோக்காம வந்து ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கா கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தோக்காம வந்து ரெஸ்ல் பண்ணிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 265 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தோத்ததே கிடையாது, தொடர்ந்து கண்டினியூஸா வெற்றி மட்டும்தான். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா கர்ட் ஹேக்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட இது வரைக்கும் வின் பண்ணதே கிடையாது. 201 மேட்ச் வந்து அவர் வந்து தோத்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை வந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ட் ஹேக்கின் வந்து அவர் வந்து ஒரு வின் பண்றதுக்கு தகுதியே இல்லாதவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. கர்ட் ஹேக்கின் வந்து ஒரு நல்ல ரெஸ்லர் தான். ஒரு லோ லெவல் ஒரு மிட் கார்டில் இருக்க ஒரு ரெஸ்லரோட வந்து மோத விட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி WWE ஒர்க் பண்ண ஒரு ரெஸ்லர் தான். எட்ஜோட அசோசியேட்டா வந்து அவர் வந்து இருந்தாரு. கர்ட் ஹேக்கினும் சரி ஜாக் ரைடர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டைம் வந்து டாக் டீம் சாம்பியனாகவும் இருந்தாங்க. ஒரு நல்ல ரெஸ்லர், ஒரு நார்மலான ஒரு ரெஸ்லர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு போனாரு, திரும்பவும் WWE குள்ள வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து கண்டினியூஸா எப்படி WWE வந்து இவர் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு நார்மலான ஒரு பர்சனா வச்சிருந்தாங்க. எப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு லோ லெவல்ல எப்பயாவது ஒரு டைமிங் ஃபுட்டேஜுக்காக ஒரு மேட்ச் தேவை, ஒரு என்டர்டைன்மெண்ட்காக ஒரு மேட்ச் தேவை அப்படின்னா இவருடைய மேட்சை வந்து குள்ள கொண்டு வருவாங்க. அதுவும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல இவருடைய மேட்ச் முடிஞ்சிடும், தோத்துருவாரு. அந்த மாதிரி தான் இவர் வந்து வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ட் ஹேக்கின் வந்து WWE போய் பேசியிருக்காரு. நான் வந்து WWE குள்ள வந்து ஒரு வருஷம் ஆகும் போது கிட்டத்தட்ட ஒரு 90 மேட்சுக்கு மேல நான் தோத்துட்டேன் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் எப்பதான் வின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. WWE வந்து இது வரைக்கும் அந்த இத்தனை மேட்ச் தோத்துருக்காரா அப்படின்றதே வந்து அவங்க கவுண்ட் பண்ணல. இத்தனை மேட்ச் தோத்துறாரு அப்படின்னு வந்து அவங்களும் யோசிச்சாங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வின் பண்ணாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறது கிடையாது, உங்களுக்கு நாங்க வேற பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதிக வாட்டி தோத்த ஒரு ரெஸ்லரா வந்து உங்களை வந்து ரெக்கார்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு வந்து கர்ட் ஹேக்கின் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா WWE வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அதிக டைம் வந்து தோத்த ரெஸ்லரா வந்து உங்களை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முதல் வெற்றி வந்து வேற லெவல்ல இருக்கும். அது ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சா கூட இருக்கும், ஒரு பெரிய ரெஸ்லர் கூட நீங்க பீட் பண்ற மாதிரி நாங்க காமிப்போம் அப்படின்னு வந்து கர்ட் ஹேக்கின் வந்து WWE வந்து ப்ராமிஸ் பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. கர்ட் ஹேக்கினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 100 மேட்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வின் பண்ணது தோத்ததை பத்திலாம் நமக்கு தெரியாது. அவர் 100க்கு மேல அவர் தோக்கப்பட்ட எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி செக்ஷன்ல சொல்லிட்டு இருப்பாங்க. கர்ட் ஹேக்கின் வந்து பாத்தீங்கன்னா 101 மேட்ச் தோத்துட்டாரு, 110 மேட்ச் தோத்துட்டாரு, 120 மேட்ச் தோத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரெக்கார்டா வந்து பார்க்கப்படல. ஒரு 150 160க்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இவர் வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200வது ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து இவர் கிட்டத்தட்ட ஒரு 200 மேட்சுக்கு மேல தோத்துட்டாரு, இது வரைக்கும் ஒரு வெற்றி கூட பெறல அப்படின்ற மாதிரியான ஒரு கரெக்டா மனசுக்குள்ள வந்து பதிய வச்சுட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 201வது மேட்ச் எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து போன வாரம் ரால வந்து நடந்துச்சு. அதுல வந்து கடைசியா யாரோட மோதினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நோ வே ஜோஸ் அவரோட மோதி அதுலயும் வந்து தோத்துட்டாரு. இவர் வந்து முதல்ல யாருக்கிட்ட தோத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கோல்டஸ்ட் தோத்தாரு. கோல்டஸ்ட் இருந்து இப்போதைக்கு இருக்கிற நோ வே ஜோஸ் அவர்கிட்ட வரைக்கும் இவர் வந்து தோத்துருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முதல் வெற்றி வந்து WWE வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய ரெஸ்லரை நீங்க வின் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சாம்பியன்ஷிப் தான் உங்களுடைய முதல் மேட்சா இருக்கும் அப்படின்னு வந்து WWE வந்து சொன்னதா சொல்லியிருக்காங்க. மேபி வந்து இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 200 மேட்ச் இப்போதைக்கு வந்து 201 மேட்ச் வந்து அவர் தோத்துருக்காரு. எப்படி இந்த ஸ்ட்ரைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்ல இவர் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. அந்த மேட்ச்ல வந்து இவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெறுவாரு. அவருடைய முதல் வெற்றி வந்து வேற லெவல்ல செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆடியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து செம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் உறுதி. கண்டிப்பா வந்து இவருடைய முதல் வெற்றி வந்து வேற லெவலா இருக்கும். இவர் வந்து முதல் வெற்றி பெற்றா யாரை வின் பண்ணி
ஏதாவது ஒரு சாம்பியனை வின் பண்ணா இந்த சாம்பியனை முதல் வெற்றியா வின் பண்ணாரா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவர் வந்து யாரை பீட் பண்ணா நல்லா இருக்கும் முதல் வெற்றியா அப்படின்றது வந்து அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். பீஸ் அவுட். Shut up and sit down.